நம்ம வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்கிறோம். அதுக்கு வந்து பால் ஊற்றியிருக்கோம். பால் வந்து 1 லிட்டர் இருக்குது. அது வந்து ஒரு 3/4 லிட்டர் ஆகிற அளவுக்கு பால் காயணும். அப்போ தான் பாலில் இருக்க தண்ணியெல்லாம் போயிட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும் பால். அப்போ தான் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பால் சுண்டுற வரைக்கும் சுண்டதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. பால் வந்து இந்த அளவுக்கு திக்காகணுங்க. பாருங்க, 1 லிட்டர் பால் வந்து நல்லா சுண்டி காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் வந்து சுகரும் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். 5 பெரிய டீஸ்பூனு. அது கூடயே வெண்ணிலா எசன்ஸு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் அந்த சர்க்கரையெல்லாம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இப்போ சர்க்கரை வந்து கரைஞ்சிருச்சு, வெண்ணிலா எசன்ஸும் அது கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டீஸ்பூன் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து க்ரீம் மாதிரி வரும், கொஞ்சம் திக்காகி. அந்த சமயத்தில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கை விடாமல் கலக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திட்டோங்க. சேர்த்துனதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு திக்கான மில்க் வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் 8 ஹவர்ஸ் வச்சுட்டு எடுக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ரெடி ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கரண்டியை வச்சு நம்ம இப்படி பண்ணோம்னா ஐஸ்கிரீம் வரும். நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ஐஸ்கிரீம் பாருங்கள், நம்ம கடையில் வாங்குற மாதிரியே ரெடி ஆகிருக்கு. குழந்தைங்க சாப்பிடுது பாருங்கள். எப்படி இருக்குன்னு குழந்தைங்கிட்டே நம்ம கேட்கலாம். விஸ்வா தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றான். எப்படி விஸ்வா இருக்குது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வெயிலுக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.